அதே போல நாம அவங்களோட மனுஷனா இருந்ததுனால அதற்கேற்ற மாதிரியாக காட்டிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஜெகத்யாபாசத்தில் ஈடுபட்டு சம்சாரத்தில் ஈடுபட்டு அவளுக்கு சரீர சௌகரியத்தை எல்லாம் உத்தேசித்து பண்ணிட்டு எவ்வளவு பொழுது அவகாசம் கிடைக்கிறது கால் வலிக்கு கண் வலிக்க தேகம் வலிக்க உட்காந்து நிம்மதியா வேர்த்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி இங்கதான் சில இருக்கு. மற்ற கோயில்கள் இந்த அளவு தெரியாது. பொதுவாக நம்ம புத்தக கலாத்தில் சன்னதி எதா இருந்தாலும் தாக்கமான இடமா இருக்கு, சௌகரியமா சேவிக்கணும். எல்லாருக்கும் அப்படி அமையறதில்லை. பெரிய பொருளா இருக்குமா காத்தே வராது, பிரம்மாண்டம் எல்லாம் ஸ்ரீரங்கத்தை எனக்குலாம் அதுவும் அனுபவம் கோயிலில் திருவள்ளிக்கணியில் இருக்கிறதுனால ஸ்ரீரங்கத்தை உங்களுக்கு அனுபவம் இருக்கும். அப்படியாக எல்லாம் திருச்செந்தூரிலே ஆச்சரியமான ஒரு சன்னதி பெருமாள் கைங்கரி எல்லாம் வச்சு இஷ்டம் மனிஷானா அம்ம நிஷானா சர்வம் மனிஷானா என்பதாக புருஷ சூத்திரம் சொன்னா பலம் என்ன, இஷ்டமான எல்லாவற்றையும் கொடு, அதை கொண்டு என்ன செய்ய வேண்டாம், அம்ம மனிஷானா இந்த கைங்கரியத்தை மேன்மேலும் கொடு, உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடு. கைங்கரியம்னா என்ன, பெருமாளுக்கு புஷ்பான் சந்தனம் தூபதீபாதிகள் வெத்தலை பார்க்க படம் பிரசாதங்களுக்கான ஒரு நிவேதனம் பெருமாளுக்கு அம்சம் பண்ணுறதுக்காக உபயம் பண்ணுறதுக்கான பாக்கியங்கள் இதெல்லாமே மட்டுமில்லை. இவற்றை எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு இவற்றை எல்லாம் சமூகத்துக்கு சமர்ப்பிக்கணும். சக பக்தர்களுக்கு நாம் சமர்ப்பிக்கிறதுக்கு வழி எந்த ஒரு பிரசாதமும் பெருமாளுக்கு அன்றதுல பண்ணினால் அதுல இருந்து தோஷங்கள் எல்லாம் நீக்கிறதுக்காகவே அதுல துளசி சேர்த்து எல்லாத்தையும் நிவேதனம் பண்ணி நிவேதனம் அப்படின்னு கண்டறப்படுறது. அப்படியாக பகவானுக்கு கண்டறப்பட்டு ஜனங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுனால அவற்றில் இருக்கின்ற தோஷங்கள் எல்லாம் நீக்கி எல்லோருக்கும் சத்தான பகவத் பிரசாதம் கிடைக்கிறது. பகவத் பிரசாதம் சாப்பிடுறதுனால என்ன பலன், ஏதோ நாம பெருமாளுக்கு காண்பிச்சுதான் சாப்பிடணுமா, நேரடியாக சாப்பிட்டா ஆகாது அப்படின்னு நேரடியாக சாப்பிட்டா அந்த இருக்கிற தோஷங்கள்லாம் நமக்கு கொட்டுறது. பெருமாளுக்கு காண்பிச்சு சாப்பிடுறதுனால எப்படி பரமேஸ்வரன் பெருமாள் தான் பரமேஸ்வரன், சிவபெருமானுக்கு பெருமாள் பரமேஸ்வரன் பட்டத்தை கொடுத்திருக்கார். அந்த பரமேஸ்வரன் அனுகிரகத்தினால ஆகாதேஷத்தை சாப்பிட்டு ஆகாதேஷம் தொண்டையிலே நின்று நீலகண்டம் அப்பேற்பட்ட ருத்ரேனம் அபிபத்சா மனமமா அப்படின்னு நம்ம புத்தூர் இருக்கிற ஆகாரம் கிருஷ்ணசுவாமி விசேஷித்த விஜயத்தை ரூபாயாக இந்த மந்திரார்த்தத்தை கொடுத்துருக்காங்க. அந்த வாசிச்சு ஆனந்தம் வாய்ந்திருக்கின்ற சிவபெருமானாகட்டும் பெருமானாகட்டும் பிரிக்க முடியாதவர்கள், இது சேர்ந்தே இருப்பவர்கள். பெருமாளையோ சிவபெருமானையோ நாம குறைச்சி பேசுறதே கிடையாது.